பெருமாள் கோயில்ல எல்லாருக்கும் ஏன் ஜடாரி வந்து சிரசுல வைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். வைகுண்டத்துல ஒரு நாள் பெருமாள் அவர் அறைக்கு பாதரட்சையை போட்டுன்னு போயிடுறாரு. அப்ப வந்து கிரீடம் என்ன சொல்லுதான், நீ வந்து இருக்க வேண்டிய இடம் வெளியில, நான் தான் உள்ள இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்குது. அப்ப வந்து பாதரட்சம் அழுதுனே இருக்கான். பெருமாள் வந்து கேட்டுனே இருக்காராம், நீ ஏன் அழுதுன்னு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த பாதரட்சம் சொல்லுதான், நான் இருக்க வேண்டிய இடம் வெளியிலன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன ஏளனமா பேசுறாங்கன்னு. பெருமாள் சொன்னாராம், நான் அடுத்த அவதாரம் ராமாவதாரம் எடுக்க போறேன், அப்ப நீ தான் ஆட்சி புரிவ அப்படின்னு சொல்றாராம். பரதன் வந்து பெருமாளுடைய பாதரட்சை வச்சு ஆட்சி புரிந்தாரு. அதனால்தான் இன்னைக்கும் பெருமாள் கோயில்ல பாத்தீங்கன்னா இந்த கிரீடத்து மேல பாதரட்சை இருக்கும். அதனால பெருமாள் வந்து இதுக்கு கொடுத்த ஒரு அனுகிரகம். அது மாதிரி யார் வந்து நம்ம யாரும் தாழ்ந்தவங்களும் கிடையாது, உயர்ந்தும் கிடையாது, எல்லாருமே கடவுளுக்கு முன்னாடி சரிசமம் என்று உணர்த்துறதுக்காக தான் பெருமாள் கோயில்ல இந்த ஜடாரியை நம்ம தலையில வைக்கிறாங்க.